அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு செஸ்ட் ஓப்பனிங் ஆசனா பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரெச்சின் மாதிரியும் சொல்லலாம், இல்லை ஆசனா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி செஞ்சுட்டு அப்புறமேட்டு அந்த ஆசனாக்கு போகலாம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தண்டாசனம். இப்போ வஜ்ராசனத்துக்கு வந்துடலாம். இந்த வஜ்ராசனத்துலேருந்து ஒரு கால் முன்னாடி வச்சுட்டு நல்லா பின்னாடி இருக்க காலை நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு வலது காலை முன்னோக்கி இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு ரெண்டு கையுமே நல்லா இப்படி கீழே வைக்கணும். அந்த வலது காலுக்கு பக்கத்தில் ரெண்டு கையுமே கீழே வச்சுட்டு இந்த இடது கால் இப்படி நம்ம முட்டி போட்டிருக்கிறத நல்லா பின்னாடி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஹோல்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த கால் பின்னாடி எடுத்துகிட்டு போக தான் இந்த இடத்துல நமக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த அப்பர் தைன்னு சொல்லுவாங்க, அந்த குவாட்ஸ், இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இதிலே ஹோல்ட் பண்ணிக்கலாம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே லைனில் இருக்கணும். கை, ரெண்டு கை, அப்புறம் கால் மூணுமே ஒரே லைனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ அப்படியே நம்ம காலை மாற்றிடலாம். இப்போ இடது காலை முன்னோக்கி வச்சுட்டு இடது கையை ஒரு பக்கம், வலது கை இந்த பக்கம், பின்னாடி இருக்க காலை நல்லா தள்ளி வைக்கணும். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம நின்றுட்டு அந்த பின்னாடி இருந்த காலை மடக்கிட்டு அதை ரெண்டு கையுமே வச்சு நம்ம பிடிக்க போகிறோம். பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பு பகுதி நல்லாவே விரியும். அதான் செஸ்ட் ஓப்பனிங் ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே நிறைய இருக்குது, நிறைய பலன்கள் வரும். செஸ்ட்டு ஓப்பன் ஆகும், நல்ல பேக் பெண்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த குவாட்ஸ் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஒரு ஆசனாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் வந்துடுற மாதிரி வந்துடும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வலது காலை முன்னோக்கி நல்லா அப்படி வச்சுட்டு இப்போ இடது காலை இதே மாதிரியே இருக்கட்டும், பின்னோக்கி கொண்டு போக வேண்டாம். இதுலேயே இப்போ இந்த காலை நல்லா அப்படி மடக்கிட்டு ஒரு கை வச்சு இப்படி பிடிச்சிக்கலாம். பேலன்ஸுக்கு இன்னொரு கை இப்படி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு கை, வலது கையை கொண்டு இதே அந்த இடத்துல பிடிக்க பண்ண கொலுசு போடுற இடத்துல பிடிச்சிட்டு நல்லா இப்படி பேக் பெண்ட் பண்ணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். கை பின்னாடி கொண்டு போய் பிடிக்கும் போது இந்த கை, இந்த எல்போ ஃபுல்லாகவே நல்லாவே இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகணும். கை எல்போ இப்படி மடக்கிட்டு பிடிக்காம நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். அப்போ தான் இந்த கை முழுக்கவே நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டியும் வரும். காலுக்குன்னு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். இப்போ அப்படியே நம்மளோட இடது காலை எடுத்து வச்சுக்கலாம். இது கால் வைக்கும் போது நல்லா அழுத்தமாக வைக்கணும். அழுத்தமாக வச்சா மட்டும்தான், ஊனிட்டா மட்டும்தான் நம்ம இந்த கால் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகும். இப்போ வலது காலை மடக்கிட்டு அது கை இப்படி பிடிச்சிக்கலாம். இடது கையை கொண்டு போய் இப்படி பிடிக்கணும். பிடிச்சி நல்லா பேக் பண்ணு. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம வலது பக்கம் இடது பக்கம் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே முன்னோக்கி பண்ணிடணும். ஏன்னா ஒரு பேக் பெண்ட் பண்ணோன்னா ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் கண்டிப்பாக செய்யணும். அதனால நம்ம சஷாங்க ஆசனம் பண்ணிடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது கொஞ்சம் பேலன்சிங் போஸ். ஏன்னா ஒரு காலில் மட்டும்தான் நல்லா நம்ம ஊனிட்டு இருக்க போகிறோம். இன்னொரு காலில் நம்ம முட்டி பகுதி வச்சு நம்ம ஊன்ற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் இந்த பண்ணும்போது பார்த்து பத்திரமா பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பயிற்சி ஆசனமாக பண்ணதை வந்து அது நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசனம் பண்ணவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ரெச் அவுட் வந்துடும். மெயினாக வந்து இந்த குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மேலே அப்பர் தையில் இருக்கக்கூடிய வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து ரன்னர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அத்லெட்டிக்ஸ்லாம் அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.